ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸோட மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, இடியாப்பம், அப்பத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை குருமா செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டையை நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை அப்படியே சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு சேர்த்தோன்னா முட்டையில் குழம்பெல்லாம் நல்லா உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த முட்டை குருமாவை நான் ஒயிட் ரைஸோடு சர்வ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய முட்டை ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.